1371 ஆண்டு திரும்ப எழுந்தருளி அன்றிலிருந்து இன்று வரை நாம் அனைவரும் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஆக பிரமாணமாகிற இரகசியத்திரயத்தையும் ரட்சித்து கொடுத்தார். பிரமேயமாகிற நம்பெருமாள் திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கன் ஆட்சியாரையே காத்து கொடுத்தார். ஆகையால் தான் அந்த சுவாமி அமிர்தம் போன்றவர். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட. போகிங்கிறது பாம்பு. சம்சாரம் என்னும் பாம்பாலே நாம் கடிபட்டு இருக்கிறோம். நமக்கு எது மருந்து? ஜீவ ஜீவாதவே நமஹா. நாம் உயிரோடு இருக்கிறதுக்காக ஜீவாத்துன அமிர்தம். அமிர்தம் போன்றவர் பிள்ளை லோகாச்சாரியர். அப்படின்னால் அவர் எழுதின 18 ரகசிய கிரந்தங்களும் நமக்கு அமுதம் போன்றவை. அந்த ரகசிய நூல்களை நாம் வாசித்தோம்னா சம்சாரங்கிற பாம்புக்கடியிலிருந்து தப்பித்து விடலாம். நாமோ சம்சாரத்தில் இருக்கிறோம். எத்தனையோ துக்கங்களுக்கு நடுவிலே உழன்று கொண்டிருக்கிறோம். சின்ன வழி கிடைக்காதா? அதை பற்றி கொண்டு பெருமாள் திருவடிகளை அடைஞ்சுவிட மாட்டோமா என்ன ஆசைப்பட்டிருக்கொண்டிருக்கிறோம். ஓஹோன்னு ஞானம் இல்லை, ஓஹோன்னு ஸ்ரத்தை இல்லை, பொழுதில்லை. அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கும் வசதிகளுக்கும் ஞானத்துக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்குன்னு நமக்குன்னு கொடுத்துட்டு போனார் திருமந்திரத்தையும் துவயத்தையும் சரமஸ்லோகத்தையும். இதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்த சுவாமி எழுதின 18 ரகசிய கிரந்தங்களும் தமிழிலேயே உள்ளன. ஆகையால் படிப்பதற்கும் புரிந்து கொள்ளுவதற்கும் சுலபம். கடினமான சம்ஸ்கிருத பாஷையில் இல்லாமல் சுலலிதமாய் எளிதில் அனைவரும் புரிந்து கொள்ளும்படிக்கு தமிழ் பாஷையிலேயே 18 ரகசியங்களை எழுதியிருக்கார். அதில் மிக முக்கியமான ரகசியம் தலைமையானது ஸ்ரீவச்சனபூஷணம் அப்படிங்கிற ரகசியம். இதை பற்றித்தான் மணவாள மாமுனிகள் தம் உபதேச ரத்தின மாலையிலே கொண்டாடும் போது ஆர் வச்சனபூஷணத்தின் ஆழ்பொருளெல்லாம் அறிவார், ஆரது சொன்னேரில் அனுஷ்டிப்பார், ஓரொருவர் உண்டாகில் அத்தனகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. லோகத்தில் ஆருக்கு சிவஜனபூஷண அர்த்தம் தெரிய போகிறது? தெரிஞ்சிருந்தாலும் யார் கடைப்பிடிக்க போகிறார்கள்? ஆனால் மூளைக்கு ஒருத்தர் இருந்தால் கூட அதற்காக நாடே வாழ்ந்து போகும், உலகமே வாழ்ந்து போகும். அப்படி ஒரு ஸ்ரீவச்சனபூஷணத்தை பூர்வர்களுடைய திருவுள்ளத்தின்படி சுவாமி சாதித்து வைத்தார். ராமானுஷர் சரணாகதி சாஸ்திரத்தை கத்தியத்திரயத்திலே வெளியிட்டார். பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலே சேர்த்தி சேவை நடக்கிறது சொல்லி ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும். அன்னைக்குத்தான் ராமானுஷர் ஸ்ரீரங்கநாச்சியாரை முன்னிட்டு கொண்டு ரங்கநாத பெருமாளிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்தார். அதை அப்படியே ஒரு கத்தியமாய் உரைநடையாக எழுதி வைத்தார். அதைத்தான் கத்தியத்திரயம், சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் என்று சொல்லுகிறோம். அதில் சரணாகதி பிரபத்தி சாஸ்திரத்தை பற்றி எப்படியெல்லாம் எடுத்துரைப்பரோ அந்த சரணாகதியை பற்றி நன்கு தமிழிலே விளக்கி கொடுக்கிறது தான் இந்த 18 ரகசிய நூல்கள். நாம் பகவானிடத்தில் போய் சரணம்னு நிற்கிறோம். துவய மகாமந்திரத்தை சொல்லி கொண்டு தானே, ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு தானே. ஆச்சாரிய வைபவத்தை நன்கு வெளியிடுவதற்காகத்தான் இந்த சுவாமியை அவதரித்தார். பிள்ளைலோகாச்சாரியருக்கும் அவர் தம்பி அழகிமணவாள பெருமாள் நாயனாருக்கும் என்ன ஏற்றம்னு பார்த்தால், நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் கடைசி வரை கல்யாணம் பண்ணி கொள்ளவே இல்லை. ஆனால் அவரே ஒரு சூத்திரத்தில் தெரிவிக்கிறார், இருக்கிறதுலே எது சிறந்தது? விகித விஷய நிவிருத்தி தன்னேற்றம். ஒரு பிரபன்னன் சரணாகதன் பகவான் அடையணும்னு அவன் திருவடிகளே உபாயம்னு பற்றி இருக்கிறான். அப்படி இருக்கிற சரணாகதனுக்கு எது ஏற்றம்? எது ஏற்றம்னால் கல்யாணமே ஆகாமல் ஸ்திரீ சம்போகங்கிறதே தெரியாமல் ஆண் பெண்ணோடோ பெண் ஆணோடோ கூடாமையே அவனுக்கு இருக்கிற ஏற்றம். ஏன்னா அந்த ஒரு துளி வாசனை கூட இல்லாமலே இருந்துடுறானோ இல்லையோ. விகித விஷயம் இது தேவையில்லை, பிரம்ம பிராப்திக்கு இது தேவையே இல்லை. விகித விஷய நிவிருத்தி தன் ஏற்றம், அதுதான் ஒரு பிரபன்னனுக்கு ஏற்றம்னு சுவாமி சாதித்தார். எத்தனையோ ஆச்சாரியர்கள் கிரகஸ்தர்களாகத்தான் இருந்துள்ளார்கள், ஆருக்குமே ஏற்றம். ஆனாலும் அந்த கிரகஸ்தாசிரமத்தை கூட ஏற்றுக்கொள்ளாமல், அந்த ஒரு துளி வாசனை கூட இல்லாமல் நைஷ்டிக பிரம்மச்சாரியாய் பிரம்மத்திடத்தையே சித்தத்தை லயிக்க விட்டவர்ங்கிற ஏற்றம் பிள்ளை லோகாச்சாரியருக்கு உண்டு. ரகசியத்திரயத்தையும் கொடுத்தவர், நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்தவர், நம்பெருமாளையே நமக்குன்னு ரட்சித்து கொடுத்தவர். அவர் ஏது எழுதி வைத்திருக்கிறாரோ அது நமக்கு அமுதமாக இருப்பதில் வியப்பே கிடையாது. ஆகையால் அந்த சுவாமி எழுதின கிரந்தங்களிலே 18மே முக்கியந்தான். அந்த 18க்குள் ஒரு சிறு நூல், ஒரு சுருக்கமான நூல், அதைத்தான் பார்ப்பதற்கு இன்று கூடியுள்ளோம். நவவித சம்பந்தம், இது அந்த நூலுக்கு பேர். நவவித சம்பந்தம்னால் நவ 9, வித விதமான, சம்பந்தம் தொடர்பு உறவு.
நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய 9 விதமான உறவு முறைகளை இந்த நூல் எடுத்து சொல்லுகிறது. பகவான் தான் நமக்கு அனைவரும். நமக்குன்னு ஆறாரோ உறவுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இவர்களெல்லாம் நமக்கு உறவினர்களும் அல்ல, ரட்சகர்களும் அல்ல. என்றும் எப்போதும் எந்த இடத்திலும் நம்ம விட்டுவிடாமல் ரட்சிக்கக்கூடிய உறவு, நமக்கு எல்லா உறவுமாகவும் இருக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிங்கிறதுனால தான் நவவித சம்பந்தம் அப்படிங்கிற நூலை எழுதியுள்ளார். அந்த நூலில் என்னென்ன தொடர்பு சொல்கிறார்னு பார்ப்போம். அந்த தொடர்பை தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. இப்போ ஒரே ஸ்லோகத்தில் இருக்குது. அந்த ஸ்லோகம் தெரிஞ்சு போச்சு, 9 சம்பந்தமும் தெரிஞ்சு விடலாம். அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட 9 உறவுகள் திடீரென்று எங்கிருந்து வந்தனன்னா, ஓம் நமஹா நாராயணாய என்கிற 8 எழுத்து திருமந்திரம் இருக்கோ இல்லையோ, அந்த திருமந்திரத்திலேயே தான் இந்த 9 உறவுகளும் உள்ளன. சாமி இருக்கிறதே 8 எழுத்து, அதுக்குள்ளே எங்கேருந்து 9 உறவு தெரிஞ்சுக்கிறதுனா அதில் 90 அர்த்தம் கூட சொல்லிடுவா. 8 எழுத்துங்கிறது சொல்லிட்டு இருக்கமே தவிர, ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டால் கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தினா போலே 2 வரிக்குள் அத்தனை அர்த்தங்களும் அடக்கம்னு நம்ம பேசிக்கலையா? அதை விட 8 எழுத்துக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கும்? மனிதனால் பாடப்பட்டதை காட்டிலும் தெய்வமே வேதத்தை கடைந்து திருமந்திரத்தை நமக்கு கொடுத்துள்ளது. ஆக அந்த ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம் அது அனைத்து வியாதிகளையும் போக்கும், திருட்டை தொலைக்கும், பஞ்சத்தை நீக்கும். யத்ர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயதே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தத்தராக. எங்கெங்கெல்லாம் திருமந்திரம் சொல்லப்படுகிறதோ, திருமந்திரத்தை சொல்பவன் எங்கு கொண்டாடப்படுகிறானோ, போற்றப்படுகிறானோ, ந தத்ர அவ்விடத்திலே வியாதி துர்பிக்ஷம் தஸ்கரர்கள் மூவரும் இருக்க மாட்டார்கள். வியாதியே இருக்காது, எந்த ஆரோக்கியக்கேடும் வராது, தெம்பா இருப்போம். ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கவே வேண்டிய தேவை இருக்காது. துர்பிக்ஷம் பஞ்சமே இருக்காது. சொல்பத்தில் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கற்றுனுடுவோம். ஓஹோன்னு பணத்தை தேடின்னு போக வேண்டிய தேவை இருக்காது. எல்லா ஐஸ்வர்யத்தையும் அதுவே நன்கு கொடுக்கும். குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அடிக்கும். இதை திருமங்கியாழ்வார் சொல்லியிருக்கலையா? நமக்கு நல்ல கைங்கரியத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், தேஜஸை கொடுக்கும், பேச்சு வன்மையை கொடுக்கும், அன்பை வளர்த்து விடும், பக்தியை வளர்க்கும், எல்லா கஷ்டங்களையும் போக்கும். இதெல்லாம் திருமந்திரத்துக்குண்டான பெருமை. ஆகையாலே வியாதி வராது, துர்பிக்ஷம் பஞ்சம் எங்கேயும் ஏற்படாது, தஸ்கரர்கள் திருட்டு பயம் இருக்கவே இருக்காது. அவ்வளோ உயர்ந்த திருமந்திரம். மேலெழுந்த வாரியா பார்த்தாலும் நல்லதெல்லாம் நமக்கு கொடுக்கறது. ஆந்தரமாக மோட்சத்தில் அர்த்தம்னு பார்த்தாலும் மோட்சம் திருவடிகளையே பெற்று கொடுக்கிறது. அந்த திருமந்திரத்திலே தான் 9 உறவுகளும் உள்ளன. நவவித சம்பந்தத்தையும் திருமந்திரத்திலேயே வச்சு பார்த்துடலாம். இங்கே ஒரு கரும்பலகம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்க. இப்போ அதை எழுதி அதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் பிரிச்சுட்டா இந்தந்த எழுத்தில் என்னென்ன உறவு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுடலாம். பரவாயில்ல, மனதை கரும்பலகை ஆக்கி கொண்டு எழுதி கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஓம் நமஹா நாராயணாய இருப்பது 8 எழுத்து. அதில் சொல்லப்பட்ட உறவுகள் எவையவை? பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஞேயோ ரமாபதி சுவாமி ஆதாரா மமாத்மாச்ச போக்தாச்சாத்தியம் அனூதிதா. இப்படி 9ஆக சொல்லப்பட்டுள்ளது. திரும்ப ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்கிறேன். பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஞேயோ ரமாபதி சுவாமி ஆதாரா மமாத்மாச்ச போக்தாச்சாத்தியம் அனூதிதா. ஆக 9 உறவு முறைகள். இதுவும் நமக்கும் பகவானுக்கும் ஒழிக்க ஒழியாத 9 விதமான உறவுன்னு சொல்லுவார்கள். நமக்கு அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், பிள்ளை இருக்கார், கணவன் இருக்கார், மனைவி இருக்கார், பேரன் இருக்கார், தம்பி இருக்கார். இதெல்லாம் உறவுகள் நாம் நினச்சிட்டு இருக்கணும் இல்லையோ? இந்த உறவெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இப்போ போன பிறவியில் இவர்கள்லாம் உறவா? அடுத்த பிறவி நமக்கு இல்லை. ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டு விட்டபடியால் ஆச்சாரியனை பற்றி ராமானுஜரோடைய தொடர்பு கொண்டு மோட்சம் உறுதியாகிவிட்டது. அதனால் அடுத்த பிறவி இருக்க போகிறதில்லை. அடுத்த பிறவிங்கிறது வைகுண்டத்தில் தான் இருக்க வேண்டும். அங்கு போனால் இந்த 9 வித உறவுகளோட பகவானோட நம்ம ஆனந்தமாக இருக்க போகிறோம். இங்கேயும் அந்த 9 உறவு உண்டு, அங்கேயும் அந்த உறவு உண்டு.